நன்றியின் பலியை செலுத்திடவாரி நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. உள்ளத்தை தருவது திருப்பலியாம், உடைந்ததென்றால் அது பெரும் பலியாம். உள்ளத்தை தருவது திருப்பலியாம், உடைந்ததென்றால் அது பெரும் பலியாம். கோடைகள் பெறுவது தகும் வழியாம், கோடைகள் பெறுவது தகும் வழியாம். குறையினை போக்கும் கோவழியாம். நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி நன்றியின் பலியை செலுத்திடவாரி நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை, கோடி அற்புதர் பதுவை புனித அந்தோணியாருடைய அன்பு பக்தர்களை, நாம் நம்புகிறோம், ஜெபிக்கிறோம், நல்லதையே பெற்றுச் செல்கிறோம். ஆண்டவருக்கு நாம் ஒவ்வொருவருமே புகழ்ச்சிகளையும் ஆராதனையும் செலுத்துவதற்காக இந்த ஆலயம் தேடி ஓடோடி வந்திருக்கின்றோம். அன்னையாம் தாய் திருச்சபை நமது இந்திய நாட்டின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படக்கூடிய புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி மகிழ்கின்றது. பிரான்சிஸ் சவேரியார் தனது வாழ்வை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார். ஒருவன் உலகம் முழுவதையும் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆத்துமாவை இழந்து விட்டான் என்றால் அவனுக்கு வரும் பயன் என்ன என்று சொல்லி தன்னை அந்த இறைவார்த்தைக்கு உட்படுத்தி இந்த உலகத்தினுடைய காரியத்தை விட்டு விலகி ஆண்டவருக்கே தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தார். கரங்களிலே திருச்சிலுவையும் இறை வார்த்தையும் சுமந்தவராக சென்ற இடங்களிலெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக நற்செய்தி அறிவித்தார். இன்றும் அவரது உடல் அழியாமல் இருப்பது கடவுள் அவருக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். நாமும் நமது மறைக்கல்வியை நாம் நினைத்து பார்ப்போம். பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை இன்னும் ஆழமான விசுவாசத்தோடு நம்மை உரசி பார்ப்போம். கடவுள் சவேரியாருக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை நமக்கும் நிறைவாக கொடுக்க மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கண்ணியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் தேவனாய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாம்
உம்மையே வாழ்த்துகின்றோ இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல் தந்தை இறைவனே, ஒரே மகனாக ஓதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையின் என்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சி இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினை வழியாக எங்கள் நாட்டிலே எண்ணற்ற மக்களை உம்பால் ஈர்த்து கொண்டீரே. அதனால் அவர்களின் உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதேர்வார்த்தால் பற்றியறியவும், புனித திருச்சபை தம் மக்கள் பெருகி வளர்வதைக் கண்டு எங்கும் மகிழ்ந்திருக்கவும் செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை முத்துக்கள் 16 முதல் 19 மற்றும் 22 முதல் 23 முடிய. சகோதர சகோதரிகளே, நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டால் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்செலவும் இன்றி நற்செய்தியை அறிவிப்பதில் உள்ள மன நிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தி அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர எனக்கு எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவன் ஆனேன். எப்படியாவது ஒரு சிலரையேனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பாடல் நம்பர் 133.
இமைப்பொழுதேனும் என்னை பிரியாமல் காக்கும் நல் தேவனவர் எல்லாமும் தந்து என்னோடு இருக்கும் இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே வாழ்க வாழ்க. இமைப்பொழுதேனும் என்னை பிரியாமல் காக்கும் நல் தேவனாக எல்லாமும் தந்து என்னோடு இருக்கும் இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே உமது பெயரை சொன்னாலே இதயத்தின் கவலைகள் மறையுதையா. நெஞ்சினில் உமையே நினைக்கின்ற போது உள்ளத்தில் அமைதி பிறக்கின்றது. இயேசுவே உமது பெயரை சொன்னாலே இதயத்தின் கவலைகள் மறையுதையா. நெஞ்சினில் உமையே நினைக்கின்ற போது உள்ளத்தில் அமைதி பிறக்கின்றது. நலம் தரும் நல்லவரே எழுந்திங்கு வாருமையா. குறைவில்லா பொது வாழ்வு தருபவர் நீரல்லவா. ஆயிரம் ஆயிரம் பாடல்கள் பாடி ஆண்டவா உம்மை துதிக்க வந்தேன். இமைப்பொழுதேனும் என்னை பிரியாமல் காக்கும் நல் தேவனாக எல்லாமும் தந்து என்னோடு இருக்கும் இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே வாழ்க வாழ்க. தாளத்தை இழந்த பாடலை போல உன்னை நான் பிரிந்தேன் வாழ்க்கையிலே. உன் திருவார்த்தையை தியானிக்கும் போது பலந்தரும் நல்ல நிலமாவே. தாளத்தை இழந்த பாடலை போல உன்னை நான் பிரிந்தேன் வாழ்க்கையிலே. உன் திருவார்த்தையை தியானிக்கும் போது பலந்தரும் நல்ல நிலமானேன். ஆகாய கங்கையை போல் அருள்மழை பொழிபவரே. பூமழை தூவி உந்தன் புறபாதம் பணிகின்றேன். கண்மணி போல் என்னை காக்கும் ராஜா கானங்கள் இசைத்து துதிக்க வந்தேன். இமைப்பொழுதேனும் என்னை பிரியாமல் காக்கும் நல் தேவனாக எல்லாமும் தந்து என்னோடு இருக்கும் இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே வாழ்க வாழ்க. அல்லேலூயா. 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 அல்லேலூயா.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 16 இறை திருவசனங்கள் 15 20 வரை. அக்காலத்தில் இயேசு 12 தேர்ந்தெடுத்து உலகமெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொன்னார். நம்பிக்கை கொண்டோர் திருமுழுக்கு பெறுவர், மீட்பு பெறுவர். நம்பிக்கையற்றோரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கண்டோர் பின்வரும் அருமடையாளங்களை செய்வர். அவர் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழி பேசுவர், பாம்புகளை தம் கையில் பிடிப்பர், கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல்நலமற்றோரின் மீது கைகளை வைத்தால் அவர்கள் குணமாவார் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்பக்கம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவருடைய துணை அவர்களோடு இருந்தது. நிகழ்ந்த அரும் அடையாளங்கள் எல்லாம் ஆண்டவரின் வார்த்தையில் உறுதிப்படுத்தப்பட்டது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உங்கள் அனைவருக்கும் இந்தியாவின் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியார் அவருடைய திருநாள் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்கள். ஏறக்குறைய 38,000 கடல் மைல்கள் பயணம், புதிய மொழி, புதிய பண்பாடு, புதிய கலாச்சாரம், புதிய உணவு பழக்கம், புதிய தேசம், இதை எதையுமே பொருட்படுத்தாமல் நம்முடைய இந்திய தாய் திருநாட்டிற்கு வந்து நற்செய்தி பணியை ஆற்றியவர் நம்முடைய புனித சவேரியார். எப்போ வந்தார்னு தெரியுமா? 1542ஆம் ஆண்டு. எங்கே வந்தார்னு தெரியுமா? கோவா. கரெக்ட், கோவாவுக்கு வந்தார். கிட்டத்தட்ட 13 மாதங்கள் பயணம். அதாவது போர்ச்சுக்கல் நாட்டில் இருக்கக்கூடிய அரசர் தன்னுடைய போர்ச்சுக்கல் காலனிகள், அதாவது எங்கெல்லாம் போர்ச்சுகீசியர்கள் ஆட்சி செய்தார்களோ அந்த காலனி ஆதிக்கத்தில் இருந்த அந்த படை வீரர்களுக்கு, அந்த தளபதிகளுக்கு கிறிஸ்துவின் நம்பிக்கையை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் என்ன பண்ணுறாங்க? சாமியார்கள் அனுப்புகிறாங்க. அப்போ நம்ம நாட்டை ஆங்கிலேயர்கள், டச்சுக்காரர்கள்,
போர்ச்சுகீசியர்லாம் ஆண்டு கொண்டு வந்த காலம். அப்பொழுது கோவாவானது போர்ச்சுகீசியர்களால் ஆளப்பட்டிருந்தது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த போர்ச்சுகீசிய படைவீரர்களுடைய நம்பிக்கையை ஆழப்படுத்தும் வகையில் பல சாமியாருங்க அனுப்பப்படுறாங்க. அப்படி அனுப்பப்பட்டவரில் ஒருவர் தான் சவேரியார். இவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இவருடைய வாழ்க்கையை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று மனமாற்றத்திற்கு முன், மனமாற்றத்திற்கு பின். ஆனால் ரெண்டு நேரத்திலையுமே அவர் ஒரே மனநிலையை தான் கொண்டிருந்தார். அது என்ன மனநிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது, எந்த வேலையை செய்தாலும் 100% தன்னுடைய உழைப்பை, தன்னுடைய வாழ்க்கையை அதில் செலுத்தி அதற்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக செலவழிப்பது. மனமாற்றத்திற்கு முன் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்று பார்க்கும் பொழுது, அவர் பாரிசு பல்கலைக்கழகத்திலே அதன் கீழ் இயங்கும் ஒரு கல்லூரியிலே ஒரு பேராசிரியராக இருந்தார். அவருடைய நோக்கமெல்லாம் அந்த பல்கலைக்கழகத்திலே ஒரு உயர்ந்த பேராசிரியராக, பேராசிரியர்களுக்கெல்லாம் ஒரு உயர்ந்த ஒரு பட்டம் அளிப்பார்கள். அந்த பட்டத்தை எப்படியாவது தனது வாழ்வில் வாங்கிவிட வேண்டும் அப்படின்ற ஒரு தீராத முனைப்போடு 100% அதற்காகவே வாழ்ந்த ஒரு மனிதராக அப்போது திகழ்ந்தார். அந்த தருணத்தில் தான் அவர் லொயோலா இஞ்ஞாசியாரை சந்திக்கின்றார். அதாவது ஒரு அறையில் 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேரில் ஒருத்தர் லொயோலா இஞ்ஞாசியார், இன்னொருத்தர் சவேரியார், இன்னொருத்தர் பீட்டர் ஃபேபர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவங்க 3 பேரும் இருக்கிறாங்க. ஆனால் லொயோலா இஞ்ஞாசியாரை சவேரியாருக்கு பிடிக்காது. ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, லொயோலா இஞ்ஞாசியார் அப்போ தான் என்னது, காலில் குண்டடிப்பட்டு அறுவை சிகிச்சைக்கெல்லாம் பின்னாடி ஒரு கால் குட்டையாக காணப்பட்டவர். அதனால் இப்போ ஒரே குட்டையான ஆள், ரொம்ப துணியெல்லாம் ஒன்றும் பட்டாடை அப்படிலாம் இல்லை. ஏன்னா அதெல்லாம் துறந்து அவரு ஒரு போர் வீரராக இருந்தான் இயேசுவை பின்பற்றி இருப்பார். அப்படின்றப்ப அந்த ஒரு பட்டாடையெல்லாம் துறந்து இருந்திருந்தார். அப்புறம் அந்தளவுக்கு கல்வி இல்லை. அதாவது சின்ன வயசுலேருந்தே போர் வீரனாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காகவே உழைத்தவர். கல்வியை குறித்து அதிகமாக சிந்திக்கவில்லை. அதனால் இப்போ தான் அவர் அந்த கல்வியை குறித்து அதிகமாக சிந்திச்சு இப்போ தான் தொடக்க கல்வி அப்படின்னு வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கிட்டு சவேரியாரை பார்த்தா மிகப்பெரிய கோட்டை, ஹாவியர் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கோட்டையில் பிறந்தவர், ஒரு ராஜ குடும்பம், அந்த மாதிரி ராஜ குடும்பம், அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஹை ஃபேமிலி அப்படி பிறந்தவர். அதனால் ஒரு பட்ட ஆடை அதெல்லாம் இருக்கும். அப்புறமேட்டு படித்தவர், ஃபிலாசபி படித்தவர், தத்துவவியல் படித்தா அந்த காலத்தில் பெரிய பெருமை. அந்த அளவுக்கு தத்துவவியல் படித்தவர்களை இந்த உலகம் கொண்டாடுகிறது, இன்னும் கொண்டாடி கொண்டு தான் இருக்கின்றது. அப்படிப்பட்ட படிப்பை படித்தவர், பட்டம் பெற்றவர். அப்படிங்கிறப்ப ஒரு படிக்காதவர், ஒழுங்காக ட்ரெஸ்ஸு போடலை, ஒரு மாதிரி ஆளும் பார்த்தா தோற்றமும் சரியில்லை, அப்படி குட்டையாக இருந்துட்டு நொண்டிக்கிட்டே நடந்து வர்றப்ப யாரா இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்தாலே இவர் வேறு திசையை நோக்கி போயிடுவார். அவர்களுக்கு இடையே இந்த உறவு நிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது 180 டிகிரி உறவு நிலை தான். அதில் 180 டிகிரி உறவு நிலை அப்படின்னா இவர் இந்த சைடு வந்தால் அந்த சைடு வருவார். எப்படி யோனா இந்த மனநிலையை கொண்டிருந்தார். யோனா நினிவேக்கு அனுப்பப்பட்டார். ஆனால் அவர் என்ன பண்ணார், நினிவேக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய தர்சிஸ் நகருக்கு தான் யோனா சென்றார். மறுபடியும் அவர் யோனா கடவுள் யோனாவை அந்த மீன் வாயில் போக செய்து யோனாவை மறுபடியும் நினிவே நகருக்கு அனுப்பிய கதையை நாம் திருவெழுத்தில் படிக்கின்றோம். அதே போல தான் இந்த மாதிரி இஞ்ஞாசியார் வந்தாலே ஒரு 180 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக போகக்கூடிய ஒரு மனநிலை. ஆனால் ஒரு நாள் என்ன ஆகுது, பீட்டர் ஃபேபர் அந்த அறையில் இல்லை. அதனால் இப்போ ஒரு பேச்சு துணைக்கு ஆள் இல்லை. அப்போ வேறு வழி இல்லை, சரி நம்ம இந்த ஆள்கிட்ட தான் பேச வேண்டியிருக்கு அப்படின்னு முதல்ல இஞ்ஞாசியார்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. பல கருத்து மோதல்கள். இவர் ஆன்மீகத்தை தூக்கி பிடிக்கிறார். இவர் அந்த அறிவை தான் நாம் மெச்ச வேண்டும், ஆன்மீகம் நம்மளுக்கு ஒன்றும் இது பண்ணாது அப்படின்னு சொல்லி இவர் வாக்குவாதங்கள். இப்படி பல வாக்குவாதங்கள் தொடக்கத்தில் இருந்தாலும் போக போக புரிதல்கள் ஏற்பட்டது. கடைசியாக இஞ்ஞாசியார் ஒரு மாபெரும் ஆயுதத்தை பயன்படுத்துகின்றார். அது என்ன ஆயுதம்னு தெரியுமா? அதுதான் அந்த ஆயுதம். ஒருவன் உலகமெல்லாம்
தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பாரெனில் அதனால் அவருக்கு வரும் பயன் என்ன? எங்கே இருக்குது? மத்தேயு 16:26. அதனால் அந்த ஒரு மாபெரும் ஆயுதத்தை, இறைவார்த்தை என்ற ஆயுதத்தை வைத்து என்ன பண்ணுறாரு? சவேரியாரை மனம் திருப்புகின்றார். அது வரைக்கும் நான் ஒரு மிகப்பெரிய பேராசிரியராக வேண்டும், ஒரு உயர் பட்டத்தை பெற வேண்டும் என்று இந்த உலக சார்ந்து சிந்தித்து கொண்டிருந்த சவேரியார் அது முதல்ல அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறாரு? இயேசுவை இந்த உலகத்தில் அறியாதவர்களுக்கு, இயேசுவை அறியாதவர்களுக்கு நான் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற முடிவை எடுக்கின்றார். அப்படி தான் அவர் இந்தியாவுக்கு வருகின்றார். ஆனால் சொல்லப்போனால் இந்தியாவுக்கு வர வேண்டியவர் சவேரியார் கிடையாது. இந்தியாவுக்கு வர வேண்டியவர் நிக்கோலஸ் என்பவர். அந்த கடைசி நேரத்தில் அவருக்கு உடல்நலம் சரியில்லாத காரணத்தால் இவர் இந்தியாவிற்கு வர வேண்டிய சூழல். அதற்காக விஞ்ஞாசியார் போய் கேட்குறாரு, இந்த மாதிரி நிக்கோலாஸ் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, நீங்கள் இந்தியாவுக்கு போக முடியுமா அப்படின்னு சவேரியார் கேட்குறாரு. அப்போ அவர் எவ்வளோ நேரம் எடுத்தார் அப்படின்னு பார்க்கும் பொழுது வெறும் 20 நிமிடம் தான். ஒரு 20 நிமிடம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன். ஆனால் நம்மள்ட்ட இந்த மாதிரி ஒரு டெசிஷன் கொடுத்து உங்களுக்கு தெரியாத இடம், தெரியாத மொழி, தெரியாத ஆட்கள் மத்தியில் நீங்கள் போகணும், வேலைக்கு போகணுனால கூட நம்ம எவ்வளோ யோசிக்கிறோம். யோசித்து போகணுமா வேணாமா, அங்கே எப்படி இருப்பாங்கன்னு தெரியலையே, இப்படி எண்ணற்ற ஒரு மனக்குழப்பங்கள், ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் பெரிய ப்ராசஸ் போடுவோம். 1 வாரம் 1 மாதம் அங்கே இருக்க எல்லாத்தையும் ஆராய்ச்சி பார்ப்போம், நெட்டில் தேடி பார்ப்போம், அந்த இடம் எப்படி என்ன ரேட்டிங் போட்டிருக்காங்க எல்லாம் பார்ப்போம். ஆனால் இவர் எதுவும் பார்க்கல. போனார், ஒரு 20 நிமிஷம் ஜெபிச்சார், வந்தார், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டார். எப்போ கிளம்புனாருன்னு தெரியுமா? 1542 இந்தியாவுக்கு வந்திருக்காரு. அவர் எப்போ கிளம்பியிருப்பார்? 1541ஆம் ஆண்டு. 13 மாதங்கள் கடலில் பயணம். மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே உடம்பு சரியில்லாமல் போகுது, அந்த கப்பலில் அவங்களுக்கும் போய் ஓடி ஓடி உதவி செய்கின்றார். இப்படியாக இந்தியாவிற்கு பல மக்களை, அதாவது கிறிஸ்து யாரென்று தெரியாத மக்களுக்கு கிறிஸ்துவை போதிக்கின்றார். ஒருவேளை இந்தியாவுக்கு சவேரியார் வரல அப்படின்னா நாமெல்லாம் இந்நேரம் ஒருவேளை இந்துக்களாகவே இருந்திருக்கலாம். நாம் எல்லாருமே கிறிஸ்துவை அறியாத மக்களாகவே நாம் இருந்திருப்போம். அன்னைக்கு சவேரியார் வந்தார், கிறிஸ்துவை போதித்தார், அந்த நம்பிக்கையை நம்மில் விதைத்தார். அதனுடைய விருட்சமாக கனிகளாகத்தான் நாம் இங்கு இந்த ஆலயத்தில் கிறிஸ்துவை பெறுவதற்காக, கிறிஸ்து நம்மை ஆட்கொள்வதற்காக நாம் தொடர்ந்து இந்த ஆலயத்தில் இருந்து நம்முடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கின்றோம். இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தவர் எவ்வளவு தீவிரமாக கிறிஸ்துவை போதித்தார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவருடைய மடல்களில் வருது. என்ன அவர் சொல்கிறாரு அப்படின்னா, அவர் மடல் எழுதுகிறார், அதாவது விஞ்ஞாசியாருக்கு எழுதுகிறார், நான் இங்கே திருமுழுக்கு கொடுத்து என்னுடைய கையெல்லாம் வீங்கிருச்சு, ஏன்னா கையே தூக்க முடியல. ஏன்னா ஒரு சில நாட்களில் நான் 10,000 பேர் கூட நான் திருமுழுக்கு கொடுக்கிறேன். எல்லாருக்கும் சிலுவை போடணுமா இல்லையா? அப்போ எல்லாத்துக்கும் சிலுவை போடணும்னா கையை தூக்கிட்டே இருக்கணும். 10,000 பேர்னா இப்போ கை வலிக்கிறது, கை அந்த நிலைமைக்கு இருக்குது, ஒரு சில சமயம் வீங்கி போயிடுச்சு. அந்த மாதிரி அவர் இயேசுவை போதிக்க வேண்டும், இயேசுவை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று தீவிரமாக அவர் செயல்பட்டார். அப்படிங்கிறத நாம் அவருடைய மடலிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. எந்த அளவுக்கு அவர் சொல்கிறார் என்றால், அங்கே நிறையா பேர் பாரிஸ் நகர்லேயும் சரி மற்ற இடங்கள்லையும் சரி தேவையில்லாமல் இந்த படிப்பு அது இதுன்னு நேரத்தை விரயம் பண்ணிட்டுருக்காங்க. எல்லாத்தையும் இங்கே அனுப்புங்க, இங்கே நிறைய ஆன்மாக்கள் இருக்கிறார்கள், இவர்களை நாம் மீட்டெடுக்க வேண்டும், கிறிஸ்துவின் பால் கொண்டு சேர்க்க வேண்டும். அதனால் நாம் இவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க வேண்டும். அதனால் நான் ஒரு ஆள் பத்தாது, அதனால் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே கடிதம் எழுதுவதாக நாம் பார்க்கின்றோம். இப்படி தன்னுடைய வாழ்க்கையை அவர் இந்தியாவில் மட்டுமல்ல இன்னும் பல நாடுகளில், இலங்கை, இந்தோனேஷியா, மலூக்கா, அப்புறமேட்டு எப்படியாவது சைனாவுக்கு போகலாம் என்று நினைக்கின்றார். சைனாவுக்கு போவதற்கு முன்னாடி ஒரு தீவில் தான் அவர் இறக்கிறார். 1552ஆம் ஆண்டு. 42 வராரு, 52 இறக்கிறார். 36 வயதில் வருகின்றார், 46 வயதில் அவர் இறந்து விடுகிறார். ஆனால் அவரால் மனம் திரும்பிய மக்கள், அவரால்
மனம் திரும்பி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்களின் எண்ணிக்கை ஏராளம் ஏராளம். அதனால தான் அவர் இந்தியாவின் பாதுகாவலராகவும் மறைபரப்பு பணியின் பாதுகாவலராகவும் இன்றளவும் திகழ்ந்து கொண்டு வருகின்றார். இப்படி அவர் தீவிரமாக நற்செய்தி பணி ஆற்றினாரே, இதற்கு அவருக்கு உந்து சக்தியாக இருந்தது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் வேறு யாருமே இல்லை, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்களோடு இணைந்த வாழ்க்கையை வாழ்ந்தார். மக்களோடு இணைந்த வாழ்க்கையை வாழ்ந்தார். புனித சவேரியாரும் அப்படி தான், மக்களோடு இணைந்த வாழ்க்கையை. அவர்களுடைய நிலை என்ன என்று அவர் ஆய்ந்து அறிந்து வைத்திருந்தார். அதனால தான் அவங்களோட கொஞ்சம் நல்லா ஈஸியாக அவங்களோட சேர்ந்து வாழ முடிந்தது. அதன் விளைவாக அவர்களை அறிய முடிந்தது. அதன் விளைவாக அவரிடம் கிறிஸ்துவை கொண்டு சேர்க்க முடிந்தது. அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக அவர் செயல்பட்டார். அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா அருட்தந்தையில் வருவார்கள். சொன்னல, அருட்தந்தையில் இந்த மாதிரி காலனிகள் இருக்கக்கூடிய அந்த படை வீரர்களுக்காக அவர்களை கிறிஸ்தவ நம்பிக்கையில் வேரூன்ற செய்வதற்காக வருவார்கள். ஆனால் அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவர்கள் அந்த கோட்டையில் தங்கிக்கிட்டு அவங்களுக்கான உணவை அவர்கள் உண்டு. ஏன்னா அவங்களுக்கு இந்த மசாலா நிறைந்த உணவுகள்லாம் ஒத்துக்காது. அதனால் அந்த மாதிரி உணவுகளை உட்கொள்வார்கள். ஆனால் சவேரியர் என்ன பண்ணார், மக்களோடு மக்களாக குடிசையில் தங்கி அவங்களோட தெரு ஓரங்களில் நடந்து சாயந்தர நேரம் மணி அடிச்சுட்டு மரைக்கல்லி போதிச்சுட்டு அப்படி ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர். மக்கள் உண்ட, பெரும்பாலும் கடற்கரை கிராமங்கள் இருந்தாலும் மக்கள் உண்ட அதே சோறு மீன் இந்த தான் அவர் அதிகமாக உட்கொண்டார். அப்படிங்கிறப்போ அந்த மக்களோடு அந்த இணைந்த வாழ்க்கை, எப்படி இயேசு எங்கே போனாலும் அங்கே விருந்துண்டு அவர்களோடு இணைந்து தன் காலத்தை செலவழித்தாரோ, அதனால தான் இயேசுவால் அந்த 3 வருஷத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடிந்தது. நம்முடைய சவேரியாராலும் அந்த 10 வருடத்தில் அந்த பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடிந்ததென்றால் அதற்கு காரணம் அவருடைய அந்த வாழ்க்கை முறை. இயேசுவை போல அவரும் வாழ்ந்தார். அது மட்டுமல்லாமல் வெறும் நற்செய்தி பணியை மட்டும் ஆற்றாமல் அவர்களுக்கு எது தேவை, அவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கின்றார்கள், இந்த சாதிய அடுக்குமுறைகளால் அவர்கள் கீழே வைக்கப்படுகின்றார்கள், போதிய ஊதியம் இல்லாமல் தவிக்கிறார்கள், அவருடைய உழைப்பானது சுரண்டப்படுகிறது. அப்படிங்கிறப்ப இதை எல்லாமே அவர் தெரிஞ்சு வச்சுருந்தார். எப்படி நம்ம மத்தேயு 9:36 வாசிக்கிறோம், இயேசு யூத மக்களை பார்த்து இவர்கள் ஆயனில்லா ஆடுகளைப் போல இருக்கிறார்கள் என்று அவர்கள் மேல் பரிவு கொண்டாரோ, அதே போல் சவேரியார் என்ன பண்ணுறார், இந்த மக்களை பார்த்து இவர்கள் வலக்கரமும் இடக்கரமும் அறியாத மனிதர்களாக இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்கிறார். எப்படின்னா எது வலக்கரம் எது இடக்கரன்னு கூட தெரியாமல் இருக்கிறாங்க, இவங்களை எல்லாரும் ஏமாத்துறாங்க. அதனால் இந்த மக்களின் சார்பாக நான் நிற்க வேண்டும், அவர்களின் சார்பாக நான் இந்த மண்ணில் பணியாற்ற வேண்டும் என்பதை அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விருது வாக்காகவே வாழ்ந்தார் என்று தான் நாம் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். நற்செய்தி பணி ஆற்றுகின்றோம், இயேசுவை கொண்டு சேர்க்கின்றேன், எல்லாம் இருக்குது. ஆனால் இது மட்டும் போதுமா? போதாது. அவருடைய வாழ்வில் நாம் ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் செய்த பணிகள் நிறையா இருக்கிறது. நோயாளிகள் குணமளித்த பணியாக இருக்கலாம், இல்லை கல்வி அறிவை புகட்டிய பணியாக இருக்கலாம். அதை குறித்து ஒரு நிகழ்வை உங்களிடம் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். 1544 டிசம்பர் 18 அவர் எழுதிய மடல், அதாவது யாருக்கு எழுதுகிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது மான்சில்லா என்பவருக்கு அந்த மடல் எழுதுகின்றார். அந்த மடலில் அவர் என்ன குறிப்பிடுகிறார் என்றால், மான்சில்லா அந்த சிறார்களுக்கு ஒரு கூடாரம் அமைத்து கொடு, அந்த கூடாரத்தில் அவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்க நீ ஏற்பாடுகள் செய், உனக்கு மாதம் 150 ரூபா டச்சுக்காரர்கள் கொடுக்குறார்கள், அப்படிங்கிறப்ப அதை நீ பயன்படுத்தி அவர்களுக்கு அந்த கல்வியை புகட்டு, கல்வியை கொடு, நான் உன்னை பார்க்கும் பொழுது நீ செலவழித்த தொகையை உன்னிடம் திருப்பி கொடுத்து விடுகின்றேன் அப்படின்னு சொல்லி அவர் எழுதுகிறார். அப்படிங்கிறப்ப கல்வி கிடைத்து விட்டால் இந்த மனிதர்கள் பிழைத்து கொள்வார்கள், கல்வி கிடைத்து விட்டால் இந்த கடைநிலையில் இருப்பவர்கள் முன்னேறி விடுவார்கள் என்று 500 வருடத்திற்கு முன்பே யோசித்து தன்னுடைய பணியை செய்தவர்தான் புனித சவேரியார். புனித சவேரியார் தன்னுடைய வாழ்க்கையை இவ்வாறாக நற்செய்தி பணியிலும் மக்களை முன்னேற்றுவதற்கான பணிகளிலும்
அவர் தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருந்தார். அதனால தான் 500 வருஷம் கழிச்சும் அவர் போட்ட விதை இன்றைக்கி நாம் கனிகளாக விருட்சமாக இருந்து நாம் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றோம். ஒருவேளை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சவேரியார் வரலனா என்னவாயிருக்கும் என்று தெரியவில்லை. ஏனென்றால் கிறிஸ்துவை இந்தியாவிற்கு கொண்டு வந்தவர்களில் புனித தோமையாருக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய பங்கு கிறிஸ்துவை அறிவித்ததில் யாருக்கு இருக்கிறது என்றால் அது சவேரியாருக்கு தான் இருக்கிறது. அப்படிங்கிறப்ப மத்தியில் நம்முடைய முன்னோர்கள் மத்தியில் வாழ்ந்து நமக்கு ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்தவர் தான் புனித சவேரியார். அவரிடமிருந்து 2 விஷயங்களை நாம் கற்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று, அவர் 100% தன்னை கையளித்தது. எந்த ஒரு வாழ்க்கை நிலையாக இருந்தாலும் சரி, நாம் தெரிந்து கொண்ட வாழ்க்கை நிலை எந்த ஒரு வாழ்க்கை நிலையாக இருந்தாலும் சரி, நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, அதில் நாம் சவேரியாரை போல 100% நம்மை கொடுக்கிறோமா? ஸோ சிந்திச்சு பார்க்கலாம். ஒரு சில சமயங்களில் ஒரு சின்ன சின்ன வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கும், ஆனால் நான் 100% அதில் கொடுக்கின்றேனா? என்னுடைய முழு உடல் உள்ளத்தை அதில் செலுத்தி என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றேனா? இல்லை. அப்படின்னு பார்த்தா பெரும்பாலான நேரங்களில் அது பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. ஆலயத்தில் நாம் இருக்கும் பொழுது நாம் 100% கடவுளுக்கு கொடுக்குறோமா? கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஒரு சில சமயங்களில் வேலைகளுக்கு போவோம், வேலைகளில் 100% நாம் கொடுக்கிறோமா? கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. நாம் குடும்பங்களில் இருக்கும் பொழுது 100% நாம் அன்பை நம்முடைய கணவருக்கோ மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ கொடுக்கிறோமா? கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஏன்னா நம்ம 100% நம்மளை கொடுக்க விடாமல் இருப்பதற்கு நிறைய தடைகள் இருக்கின்றன. நிறைய தடைகள் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் வந்துருச்சு, டிவி வந்துருச்சு, இப்படி நிறையா வந்துருச்சு. அப்போ நம்ம எல்லாத்தையுமே நம்ம டைவர்ட் பண்ணி நம்ம 100% கொடுக்க முடியாத அளவுக்கு நம்ம வைத்துக்கொள்வதற்கு நிறைய காரியங்கள் நம்மிடையே இருக்கின்றன. ஆனால் நான் 100% கொடுக்கும் பொழுது அதற்கான பலனை கண்டிப்பாக அறுவடை செய்வேன். அன்று சவேரியார் 100% தன்னுடைய பணியை செய்தார். கடவுளுக்காக, இறைவனின் ஆட்சியை இங்கு இந்த மண்ணில் நிறுவுவதற்காக அவர் செய்தார். அதன் விளைவாக இன்றளவும் அவரது உடல் அழியாமல் கோவாவில் இருக்கிறது. 500 ஆண்டுகள் அழியாமல் ஒரு உடல் இருக்கிறது என்றால் எவ்வளோ பெரிய விஷயம். அப்படின்றப்ப நாம் 100% எதற்கு கொடுத்தாலும் சரி அதனுடைய பலனை நாம் அனுபவிக்காமல் போக மாட்டோம். 2வது நாம் சவேரியார்ட்டேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நற்செய்தி பணி. மொத்தம் எத்தனை நற்செய்தி இருக்குது? 4 இருக்கா? 4 சொல்லுங்கள். மத்தேயு, மார்க்கு, யோவான். இன்னொரு நற்செய்தி இருக்குது தெரியுமா? அம்மா கரெக்டாக சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் நற்செய்தி தான். நம்ம எல்லாருமே, நீங்கள் நானுமே நற்செய்தி தான். எப்போ? சவேரியாரை போல நம்முடைய சொல்லாலும் செயலாலும் வாழ்க்கையாலும் கிறிஸ்துவை போதிக்கும் போது நாமும் ஒரு நற்செய்தி தான். நற்செய்தியில் யாரை பற்றி படிக்கிறோம்? இயேசுவை பற்றி தான் படிக்கிறோம். இப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையாலும் நம்முடைய சொல்லாலும் நம்முடைய செயலாலும் நாம் கிறிஸ்துவை போதித்தால் நாமும் ஒரு நற்செய்தியாளர் தான். நாமும் ஒரு நடமாடும் நற்செய்தி தான். நாம் மற்றவங்களுக்கு நற்செய்தியாக இருக்க முடியுமா அப்படின்னு நம்மளே கேட்கலாம். சவேரியார் இருந்தார், அந்தோனியார் இருந்தார். நாம் இருக்க முடியுமா? முடியும். அந்த ஒரு முனைப்போடு நாம் தொடர்ந்து நம்முடைய இந்த வாழ்க்கையை நாம் செலவழிக்க வேண்டும். நற்செய்தியை பறைசாற்றுவது என்பது திருமுழுக்கை பெற்ற ஒவ்வொருவரின் கடமை. அப்படிங்கிறப்ப திருமுழுக்கை பெற்றிருக்க நாம் அனைவருமே நற்செய்தியை பறைசாற்ற கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே எண்ணத்தோடு நற்செய்தியை 100% நம்முடைய புனிதர் சவேரியார் மாதிரி நாமளும் நற்செய்தியை பரப்ப 100% நம்முடைய உடல் பொருள் ஆவியை கொடுத்து இறைவனின் பிள்ளைகளாக வாழ வளர தொடர்ந்து இத்திருப்பலியிலும் மட்டுமல்ல இனி வரும் காலங்களிலும் வாழ முயற்சிப்போம். கண்டிப்பாக கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். பாடல் நம்பர் 235. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம்,
அணிவோடு ஏற்பாய் ஆண்டவரே உம் பலியோடு சேர்ப்பாய். தூயவனே அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம் கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. உன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம் பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம் பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வு எதிரானதாலே புதிரான வாழ்வு எதிரானதாலே பொலிவாக செய்வாய் ஆண்டவரே உம் அருளோடு அணைப்பாய் மாபரனே. அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம் கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம் கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. சகோதர சகோதரிகளை நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக்கொடுக்கும் அன்பான திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரும் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நம நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலனுக்காகவும் அது கை நின்று ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் திருவிழாவில் மக்களாகிய நாங்கள் கொண்டு வரும் காணிக்கை தயவாய் ஏற்றருளும். மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் சவேரியார் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறே நாங்கள் நற்செய்திக்கு பயனுள்ள முறையில் சான்று பகர்ந்து எம் சகோதர சகோதரிகளோடு உம்மை நோக்கி ஆர்வமுடன் விரைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வியப்புக்குரிய நற்செய்தி அறிவிப்பால் தாய் திருச்சபை என்றும் புதிய ஆற்றலோடு வளம் பெற்று விளங்குகின்றது. உமது அன்பின் உறுதியான அடையாளமாக எங்களுக்கு தருகின்றது. எங்கள் நாட்டில் உள்ள திரு அவைக்காக இறைவாழ்வினுடைய புதிய ஊற்று எழும்படியாக கீழே நாடுகளில் நற்செய்தி அறிவிக்க சவேரியாரை அனுப்பினீரே. அவரது மாபெரும் எடுத்துக்காட்டு உமக்கு சான்று பயிர்களை துணிவை தருகின்றது. சவேரியாரின் இடைவிடா இறைவேண்டல்கள் நாங்கள் புரியும் எல்லா செயல்களும் எங்களை நிலைத்திருக்க செய்கின்றது. ஆகவே வானகணிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர்
ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. புனிதமான நேரம், கடவுள் நம்மோடு பேசும் நேரம், கடவுளை அனுபவிக்கும் நேரம். பிரான்சிஸ் சவேரியார் இந்த இயேசுவை நம்பினார், இந்த இயேசுவை விசுவசித்தார், அவரை அனுபவித்தார், அவரையே நற்செய்தியாக அறிவித்தார். நாமும் இந்த இயேசுவை தேடி வந்திருக்கின்றோம். சுமைகளோடு, பாரங்களோடு, மனதிலே பலவீனத்தோடு வந்திருக்கின்றோம். இதோ நம் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆண்டவர் தஞ்சமாக இருக்கின்றார், மீட்பளிக்கும் கடவுளாக இருக்கின்றார். வல்லமையோடு ஆண்டவரிடத்தில் நாம் முறையிடுவோம். நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய திருப்பாதம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் விழா கொண்டாடும் புனித சவேரியார், எங்களுடைய பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோனியார், மேலும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப் பெற்று தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் எல்லோரும் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு பயமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, கடவுளின் தூய ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள். இவரே நமக்கு வாழ்வு கொடுக்கும் தெய்வம். இவர் தருகின்ற புனிதமான விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீ இல்லத்தில் எழுந்தவர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. பாடல் நம்பர் 443. ஒளியாம் இறையே வாராய், எளியோ நெஞ்சம் தனிலே. ஒளியாம் இறையே வாராய்,